நாம சூத்து மூடிட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. நாம் அரசியலுக்கு வந்ததிலிருந்தே நம்மளை பற்றி நிறையா சில வதந்திகள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? வதந்திகள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப பாரு அவன் பல்ல கடிப்பான் பாரு. வதந்திகள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? முடியல தாங்க முடியல. டேய் எனக்கு இது வேணும் இன்னும் வேணும்டா. எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமனே இங்க பாரு நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. விஜினா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்னைக்கு என்ன கெட்டப்னா பாய் கெட்டப்பா. டேய் இப்போ ஒரு வியாபாரத்துக்கு வந்துட்டோம்னா டிட்டோ அதே மாதிரி ஆயிரணும். உதாரணத்துக்கு சிங்க வேஷம் போட்டா சீரணும், புலி வேஷம் போட்டா பாயணும், யானை வேஷம் போட்டா பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுக்கணுமா? சூப்பரா இருந்தது. இன்னைக்கு நீ கொடுத்த இஃப்தியார் பார்ட்டில வந்த பல தற்குறி பாய்களுக்கு நீ வைப்ல செக்யூரிட்டி வச்சுக்கிறல்லண்ணே. அதுக்கு மெயின் ரீசனா எனக்கு இஸ்லாமியர்கள்னால அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி கேட்டலண்ணே. அதை பத்தி உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன் இப்படி மூச்சு வாங்குற? இல்ல உன்னை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓட விட்டு மிதிக்கலாமான்னு பாக்குறேன். இதுல கொடுமை என்னன்னா அந்த மக்களோட போய் உட்காந்துக்கிறாரு. உட்காந்தவரு சாமி கும்பிட்டுக்கிறாங்க, அவங்க பூஜை பண்ணுகிறாங்க, நோம்பு திறக்கிறதுக்காக ரெடியா இருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல வீடியோ பாருங்க, பக்கத்துல செக்யூரிட்டி. அதான் அந்த மக்கள் இருக்காங்கல்ல, சாமி தானே கும்பிட்டுக்கிறாங்க, அப்ப என்ன செக்யூரிட்டி? இது அந்த மக்களை அசிங்கப்படுத்துது இல்லையா? அதே மாதிரி 2012 துப்பாக்கி அப்படின்னு ஒரு படத்தை கொண்டு வந்து அந்த இஸ்லாமிய வெறுப்பையும் அந்த அரசியலும் பேசினி என்ன அதையும் இவனுங்க மறந்துட்டானுங்க. 2022 பீஸ்ட்னு ஒரு மாஸ்டர் பீஸ கொடுத்து என்ன அப்படி கட்டி தூக்கிட்டு வருவனே அந்த தாடி வச்ச பாய அதை இவனுக்கு மறந்துட்டானுங்க. அப்ப நீங்க முன்னால பார்க்கணும் பின்னால முஸ்லிம் தாடி வச்சு தொப்பி போட்டு ஜுபா போட்டு நீ தூக்கிட்டு போறியா, அப்படியே சீன் போடுறியா? யார சொல்ல அந்த தீவிரவாதியை நீங்க ஆதரிக்கிறீங்க? ஒரு டிச் அடிச்சன்னு வச்சுக்கலாம், 4 நாள் எழுந்துக்க மாட்டான் விஜய். வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்பா. இன்னைக்கு சொல்றேங்க வேண்டாம், ஒரு இஸ்லாமியனும் அவனுடைய குடும்பம் நாசமாக துவா செய்கின்றன. இறைவனிடம் பிரார்த்தனை செய். ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. மன்னிச்சிரதா மன்னிச்சிரதா. தலைவரே, இது வரைக்கும் நீங்க நடிச்ச படத்துல எதுவுமே முஸ்லீம் கேரக்டர் நடிக்கல. கேட்ட ஏயா கத்துற? நாயை விட நீ கத்துற கத்துல என்ன கோர்த்து விட்டு போயிருக்க. தலைவரே, இது வரைக்கும் நீங்க நடிச்ச படத்துலயே இது வரைக்கும் முஸ்லீம்களை அடிச்சு கொள்றது, முஸ்லீம் நாளே தீவிரவாதி, முஸ்லீம் நாளே இந்தியாவில பிரிவினை ஏற்படுத்துவான், முஸ்லீம் நாளே ஐயோ அம்மம்மா, முஸ்லீம் நாளே இங்க பாம்பு வைப்பான், அப்படி இப்படின்னா படம் எடுத்துக்கிற. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். என் தலைவரே, ஏதாவது ஒரு படமாவது நான் RSS எழுத்து ஏதாவது நடிச்சுக்கிற இல்ல? இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இதோட ஹைலைட்டா இப்ப திருப்பரங்குன்றம் பிரச்சனை நடந்தப்போ நீ சைலண்ட் மோடுக்கு போனதை கூட மறந்து எப்படி சில்லறை சதறவரானுங்க பாருங்க. அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே? போயிட்டா ஆஹா, துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கி போட்டு போறானே, என்ன பண்ண போறானோ. நாங்க எப்பவுமே மதச்சார்பற்ற கொள்கைன்றதுல அந்த ஸ்டாண்ட்லயோ மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலையோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். ஏண்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற? நாங்க டே 1ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம், யாரு எங்களுடைய அரசியல் எதிரி, யாரு எங்களுடைய கொள்கை எதிரி. இந்த கேள்வி இப்ப முக்கியம். அவங்கள்ட்ட தான் பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். அவங்க இல்லையா சார்? வேற யாரும் இல்லையே? டிஎம்கே பேசிருப்போம். There could be so many parties. அமைச்சரே என்ன பிதற்றுகிறான்? அப்ப இந்த 90 சீட் ஆஃபர் யார் தான் பண்ணு? சஸ்பென்ஸ். நம்மளுடைய தலைமையில தான் ஆட்சி அப்படின்றதுல எப்பவுமே உறுதியா இருக்கிறோம். சௌரிய புண்டைக்கு சொல்லுவா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா சௌரிய புண்டைக்கு பேசுவா, நாங்க படிச்சு உள்போமா. எவ்வளவு படிச்சாலும் புரிய மாட்டேங்குது. எதுக்கு புக்க கொஞ்சம் நேரா வச்சு படிச்சு பாருங்க, புரிஞ்சாலும் புரியும்.
எவர் தலைவர்? அவர் தலைவர்னு யார் சொன்னா? அவன் சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். அவன் யார் நம்ம தமிழ்நாட்டுக்கு அவன் யாருன்றே தெரியாது. ஆதவ் யாரு? உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. ஆதவுக்கு இங்கேயும் சம்பந்தம் இல்லையே. லாட்டரி டிக்கெட்டுக்கு இங்க என்ன வேலையே கிடையாது. இன்சல்ட்டிங். இப்ப ரவுடிங்களா என்ன பண்ணுவாங்க தெரியலையே. அதுக்கு சம்பந்தம் இல்ல. விஜய் எல்லாம் ஒரு ஆளும் கிடையாது. விஜய் பத்தி நம்ம பேசவே கூடாது. ஓ, இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? அசிங்கம். விஜய் பத்தி பேசினாவே அசிங்கம். பெண்களுக்கே அசிங்கம். ஆமா மாப்ள, நானா இருந்தா தூக்கு போட்டுக்கிட்டு செத்துருப்பேன். எவ்வளவு பெண்கள் கெட்டு போயிருக்காங்க. இத ஸ்டாலின் அவங்க மினிஸ்டர் ஆகி உட்கார்ந்தா இத அவங்க தடுக்கணும். இல்லாட்டி இருக்கிற பெண்கள் எல்லாம் கெட்டு போயிருவாங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். அந்த மாதிரி பெண்கள் பேசின பெண்களை உடனே அரெஸ்ட் தான் பண்ணணும். அசிங்கமா தெரியுது அந்த மாதிரி பேசுறதுதான். எந்த பெண்களும் இந்த மாதிரி பேசக்கூடாது. கணவனை விட்டுட்டு அது ரொம்ப தப்பான வார்த்தை. அந்த வார்த்தை எதுவுமே பேசக்கூடாது. இனி அடுத்தது உட்கார்ந்தாங்கன்னா ஸ்டாலின் சார் அவங்களை எல்லாரும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணும். அதுதான் நாங்க எல்லா பெண்களும் சொல்றோம். நீ எங்கடா போற? காடு வாங்குது, வீடு போகுது. இந்த வயசுல உனக்கு பொண்ணாடா? என்ன முறப்பு? உங்க நல்ல நேரம். அண்ணன் செக்ஸ் முள்ள இருக்க. குணம் மாறக்குள்ள கிளம்பிருங்க. டேய், அண்ணனை பத்தி சொல்லுங்கடா. நல்ல விதமா. இரும்பு லாரிகள் எப்படி அடுத்தவர்கள் பாரத்தை சுமந்து கொண்டு கடினமான மலைகளை கடக்கிறதோ அதே போல இரும்பு மனிதர் நம் தலைவர் தளபதியின் தமிழகத்தின் மலைகளை சுமந்து அவற்றை தீர்க்க புறப்படுகிறார். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுங்க. சுப்ரீம் கோர்ட் பெட்டிஷனர் நான் தான், பாதிக்கப்பட்டது நாங்க தான். நாங்க போயிருக்கோம். நான் பேசுறது மட்டும் கேளுங்க. 41 குடும்பம் ஏன் குடும்பங்க? ஏன் இழப்பு? இது உங்க இழப்பு கிடையாது. ஆஸ் ஏ பெட்டிஷனர் நானு பேசுறது கேளுங்க. ஒன்னு பேசுறது கேளுங்க. கேள்வி கேட்டா பேச விடுங்க. 41 குடும்பம் எங்க குடும்பம். எங்களை பார்க்க வந்தவங்க. திமுக குடும்பம் இல்ல. இது இன்னாரு எங்களுடைய உறவினர்னு எங்க இன்கொஸ்ட் ரிப்போர்ட் எப்போ நடத்துனீங்க? அப்ப எதுக்காக இறந்து போனாங்க? அவங்க உண்மையான இத்தனை பேர் இறந்து போனாங்களா, அல்லது ஏற்கனவே மருத்துவமனையில் இறந்தவங்களையும் இதுல ஒரு கணக்கு காண்பித்தீர்களா? இந்த சந்தேகங்களை எல்லாம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய மனுவிலே இன்னைக்கு ஏற்படுத்துறேன். என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா எனக்கு தெரியல. 41 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அது தொடர்பான விசாரணை. அதுக்காக உள்ள போயிட்டு வெளில வரேன். நான் கையை காமிச்சிட்டு வரேன்னா அந்த மனநிலை எப்படி புரியும்? மனநிலை அதை இதே விட்டுருங்க தம்பி. நீங்க 40 நாள்ல நீங்க மலேசியால குத்தாட்டம் போடான் தம்பி. அவனை எதால அடிக்கணுங்கிறீங்க? குத்தாட்டம் போறான். 41 பேர் செத்துருக்கான். அதுக்கப்புறம் ஒருத்தர் செத்துருக்கான். இதெல்லாம் விட அவன் இங்க வச்சு பண்ணக்கூடாதுன்னு மலேசியால உட்காந்து அவன் குத்தாட்டம் போறானா? அவன் இன்னும் விட்டு வைக்கிறது தப்பு இல்ல தம்பி. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து போல் இருக்கடா. கட்சிக்குன்னு கொள்கை இருக்கிறது இருக்கட்டும், தனி மனிதனுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கையே இல்லாத தலைவரோட கட்சியில எப்படி பயணிக்கிறதுன்னு தெரியல. 1.5 வருஷம் பயணிச்சுட்டேன். அதனால அந்த குறைகளை நான் சொல்ல வேண்டாம். அந்த கட்சியிலையும் நீ பயணிக்க வேண்டாம். என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். அம்மா, சட்னில உப்பே இல்லம்மா. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? தமிழ்நாடு தான் டிவிகே தான் தமிழ்நாடு. இந்த டைலாக்க எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. எங்க கேட்டன்னு தெரியல. பாத்துறோமா? பூமாப்பட்டி டைலாக்கையும் உடல நீ என்ன எழுதி தரவனை தீ வச்சு கொளுத்த முல எமம்ல எழுதி தர உனக்கு. சினிஃபீல்ட்ல இருந்து நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க. அப்போ உங்க எதிர்காலத்துல நீங்க அரசியலுக்கு வருவீங்களா? அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கா? நிச்சயமா இல்ல. எனக்கு அரசியல்னு எனக்கு என்னன்னே தெரியாது. நான் கண்டிப்பா வரமாட்டேன். தேங்க்யூ. நிச்சயமா இல்ல. எனக்கு அரசியல்னு எனக்கு என்னன்னே தெரியாது. இனம் என்ன பிரிந்தது போதும், மதம் என்ன பிரிந்தது போதும், நட்பு என்றும் தீர்வாகும். இனம் என்ன பிரிந்தது போதும், மதம் என்ன பிரிந்தது போதும். ஒன்றே தீர்வாகும். உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி களத்திலே நிற்கிறது.
எப்போதும் போல மக்களுக்கு சேவை செய்ய பணம் தேவையில்லை, திரள் நிதி திரட்சி. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போடுவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.